Hi students, welcome to my channel Adi Tuition and Tutorials. இன்னைக்கு 10th standard mathsல இருந்து example 3.21 பார்க்கலாம். இதுல 64 x power 4 minus 16 x power 3 plus 17 x square minus 2x plus 1 என்பதின் வர்க்கமூலம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் போறதுக்கு முன்னாடி 1 ஸ்கொயர்னா என்ன, 2 ஸ்கொயர்னா என்ன, அதுக்கான வேல்யூ வந்து நமக்கு தெரியணும். 1 ஸ்கொயர் அப்படின்னா 1 into 1 1, 2 ஸ்கொயர் அப்படின்னா 2 into 2 4, 3 ஸ்கொயர் அப்படின்னா 3 3 9, 4 ஸ்கொயர்னா 4 4 16, 5 ஸ்கொயர்னா 5 5 25, 6 ஸ்கொயர்னா 6 into 6 36, 7 ஸ்கொயர்னா 7 into 7 49, 8 ஸ்கொயர் 8 8 64, 9 ஸ்கொயர் 9 into 9 81, 10 ஸ்கொயர் 10 into 10 100, 11 ஸ்கொயர் 11 into 11 121. சரி, இது வரைக்கும் நமக்கு வேல்யூஸ் வந்து தெரியணும். சம் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி மார்ஜின் இருக்கு அப்படின்னா மார்ஜின்ல இருந்து கொஞ்சம் தள்ளி தான் சம்மே வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொடுத்த அந்த டேர்ம் பாத்தீங்க அப்படின்னா ஆர்டரா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிங்க. அதாவது எக்ஸ் பவர் 4 இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர்ல இருந்து லோவஸ்ட் பவருக்கு கரெக்டா அரேஞ்ச் ஆயிருக்கான்னு பார்க்கணும். எக்ஸ் பவர் 4, எக்ஸ் பவர் 3, எக்ஸ் பவர் 2, எக்ஸ் பவர் 1. அதாவது எக்ஸுக்கு மேல பவர் எதுவுமே இல்லை அப்படின்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் ஒரு நம்பர் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல இருந்துச்சு அப்படின்னா சம் வந்து கரெக்டான ஒரு ஆர்டர்ல தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்பரை மட்டும் எடுத்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். 64 minus 16 plus 17 minus 2 plus 1. நம்பரை மட்டும் காப்பி பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் 64 இருக்கா, இது எதோட ஸ்கொயரு, 8ஓட ஸ்கொயரா. இப்போ 8 8 64, 8 into 8 64. இப்போ சிம்பிள் வந்து மாத்தணும். எதுவுமே இல்லை அப்படின்னா பிளஸ் இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு ஆப்போசிட் சிம்பிள் வந்து மைனஸ். ஒரு பிளஸ் 64 ஒரு மைனஸ் 64 கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கக்கூடிய ரெண்டு நம்பரை அங்க இருக்கக்கூடிய அந்த சிம்பிளோட கீழே வந்து எடுத்து எழுதணும். மைனஸ் 16 பிளஸ் 17. ஸோ மேல என்ன நம்பர் இருந்தாலும் அதோட 2 பெருக்கி இந்த இடத்துல எழுதணும். 8 2 16. 16ஓட எதை பெருக்குனா இந்த 16 வரும்னு பார்க்கணும். ஒண்ணு தானே, இங்க மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 1 இங்கேயும் மைனஸ் 1 இங்கேயும் போட்டேன். இப்ப புதுசா போட்ட இந்த மைனஸ் 1 வச்சு இது ரெண்டுத்தையும் பெருக்கி இங்க எழுதணும். 4 16 மைனஸ் 16 மைனஸும் மைனஸும் பிளஸ் 1 into 1 1, அதை வந்து 0 1 அப்படின்னு எழுதலாம். இப்போ வந்து சிம்பிள்ல இருந்து மாத்தணும். மைனஸா இருந்தா பிளஸ், பிளஸ்ஸா இருந்தா மைனஸ். ஒரு பிளஸ் 16 ஒரு மைனஸ் 16 கேன்சல் ஆயிடும். அடுத்து 17 இருந்து 1 கழிச்சோம் அப்படின்னா 16. பெரிய நம்பர் 17, முன்னாடி பிளஸ் இருக்கிறதுனால பிளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். அடுத்த ரெண்டு நம்பரை அந்த சிம்பிளோட கீழே எடுத்து எழுதணும். மைனஸ் 2 பிளஸ் 1. இப்ப அதே மாதிரி மறுபடியும் மேல போகணும். மேல என்ன நம்பர் இருக்கோ மேல நம்பர் இருக்கோ அதோட 2 மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதணும். 8 2 16 மைனஸ் இங்க இருக்கக்கூடிய 1ஐயும் 2ஆல பெருக்கி எழுதணும். 4 2 2. 16ஓட எதை பெருக்குனா 16 வரும்னு பார்க்கணும். 1 தானே, இங்க பிளஸ் இருக்கிறதுனால பிளஸ் 1 பிளஸ் 1. இப்ப புதுசா போட்ட இந்த 1 வச்சு இது ரெண்டுத்தையும் வந்து இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இந்த இடத்துல எழுதணும். 4 16 16 பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 4 2 2 பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் 1 into 1 1. இப்போ வந்து சிம்பிள் மாத்தி எழுதிக்கலாம். பிளஸ்ஸா இருந்தா மைனஸ், மைனஸா இருந்தா பிளஸ், பிளஸ்ஸா இருந்தா மைனஸ். இப்போ ஒரு பிளஸ் 16 ஒரு மைனஸ் 16 கேன்சல் ஆகும். ஒரு பிளஸ் 2 மைனஸ் 2 கேன்சல் ஆகும். ஒரு பிளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகும். பண்ணிட்டு 0 அப்படின்னு எடுத்து எழுது. இப்போ ஃபைனலா இந்த கொஸ்டின் எடுத்துட்டு வந்து எடுத்து எழுதணும். வர்க்கமூலம் ஈக்குவல், இதுக்கு இடம் பத்துல நான் இங்க எழுதுறேன். இதுக்கு பேர் வந்து மாட்லஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஷார்ட்டா மாட் அப்படின்னு சொல்லுவாங்க. 8 இந்த மேல இருக்கு இல்லையா, அதை நம்ம ஈவன் சொல்லுவோம் இல்லையா, இந்த டேர்ம் தான் எடுத்து இங்க எழுதணும். 8ஓட எக்ஸ் ஸ்கொயர் போட்டு எழுதணும். அப்புறம் மைனஸ் 1x பிளஸ் 1. சரியா, இதுக்கான ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.